அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே, இந்த வார ராசி பலன். துலாம் ராசி அன்பர்களுக்கு 5இல் ராகு, 6ஆம் இடத்தில் சனி வக்ரமடைந்திருக்கிறார். அடுத்து தங்களுக்கு 9இல் செவ்வாய், 10இல் சூரியன், புதன், குரு, லாபஸ்தானத்தில் கேது, விரய ராசியில் ராசிநாதன் சுக்கிரன் நீச்சம் அடைந்து இருக்கிறார். தங்களுக்கு புதன் சாதகம் என்பதால் உயர்கல்வி கற்க வாய்ப்பு உண்டு. சிலர் உயர்கல்விக்காக வேறு மாநிலங்கள், வெளிநாடுகளுக்கு சென்று கற்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. செவ்வாய் சாதகம் என்பதால் ரியல் எஸ்டேட் துறை அன்பர்களுக்கு அவர்களது துறையில் நல்ல பண வருமானங்கள் உண்டு. இடம் விற்பனை, வாங்குதல் சுமூகமாக நடைபெறும். வீடு கட்ட ஆசைப்படுபவர்கள் தாராளமாக கட்டலாம். தரகு, கமிஷன், ஏஜென்சி, தகவல் தொடர்பு அனைத்தும் சுபமாக நடைபெறும். லாபங்கள் தங்களுக்கு அதிகரிக்கும். சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று சிக்கனம் தேவை. தொழில் வியாபாரத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பினை தாங்கள் நன்றாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மாணவர்கள் நன்றாக படிப்பர், நல்ல மதிப்பெண்களை பெறுவர். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவர். உயர் அதிகாரியுடைய பாராட்டுதல்கள் தங்களுக்கு கிடைக்கும். சூரியனும் புதனும் ஒன்றாக இணைந்திருப்பதால் புத ஆதித்ய யோகம் தங்களுக்கு உண்டு. மேல் அதிகாரிகளின் பாராட்டுதல் கிடைக்கும். சனியினால் நன்மைகளே, ஆன்மீக அனுபவங்கள் கிடைக்கும். கோவிலாக சென்று வருவீர்கள். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுகள் தொடங்கும். தடங்கலான தாமதமான காரியங்கள் அனைத்தும் நல்ல விதத்தில் முடிவரும். பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த இடத்தில் வரன் அமையும். அதே நேரத்தில் உடல் நலனில் கவனம் செலுத்துங்கள். ராசிநாதன் சுக்கிரன் நீச்சம் அடைந்திருப்பதால் உடல் நலனில் கவனம் தேவை. கோர்ட் கேஸ், போலீஸ் கேஸ் போன்றவற்றில் பொறுமை அவசியம். பணிகளை தள்ளி போட வேண்டாம். வேலை பளு அதிகரிப்பதால் உடலில் அசதி, சோர்வு வந்து விலகும். பல விஷயங்களில் கவனமாக இருங்கள். பத்திர பதிவுகளின் போது சற்று கவனமாக பத்திரத்தை சரிபார்த்து கொள்ள வேண்டும். 7ஆம் தேதி காலை அதிகாலை 1:54 முதல் 9ஆம் தேதி காலை 3:49 வரை சந்திராஷ்டமம் உண்டு. அந்த நாட்களில் வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனமாக செல்லுங்கள். மற்றபடி தங்களுக்கு 10இல் சூரியன், அரசியல்வாதிகளுக்கு பெயரும் புகழும் உண்டு, ஆதாயம் உண்டு. அரசாங்க வேலை சிலருக்கு கிடைக்கலாம், பதவி உயர்வு கிடைக்கலாம். சூரியன் சாதகம், புதன் சாதகம், செவ்வாய் சாதகம், கேது சாதகம், சனியும் சாதகம். ஆகவே இருக்கும் வாய்ப்புகளை நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கோவிலுக்கு சென்றால் கிருஷ்ண பரமாத்மாவை வழிபடுங்கள். வீட்டில் தினமும் சுந்தரகாண்டம், பகவத்கீதை, பாகவதம் பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.